Hello friends, such a joy to see you all. இன்னைக்கு ஒரு குட்டி பைபிள் வேர்ஸை நம்ம பார்ப்போமா? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகின்றார். படிச்ச வசனத்தின்படியே தேவன் உங்களோட ஆத்மாவை தேய்ச்ச போகிறார். இன்றைக்கு உங்களை நோக்கி ஆண்டவருடைய கரம் வருகிறது. உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் அளவில்லாம ஆசீர்வதிச்சு ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக திருப்ப போகிறார். உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், என்னோட குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, என் பிள்ளைங்கள் கூட ஒரு சமாதானம் இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சமாதானம் இல்ல, நிறைய இந்த மாதிரி பிரச்சனையா போயிட்டு இருக்கு நீங்க நினைக்கலாம். அதே போல உங்களோட வாழ்க்கையில நீ மேபி இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க உடஞ்சு போய் பார்க்கலாம். இல்ல ஒரு என்னோட வாழ்க்கை எந்த நோக்கத்துல போயிட்டு இருக்கு, என் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கா இல்லையா, இல்லனா என் வாழ்க்கையில இப்படியே நான் ஒரு சிக்னஸோடவே இருந்து எல்லாம் முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு மேபி நீங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவருடைய அழகான வாக்குத்தத்த வசனம் உங்ககிட்ட வருகிறது. அவர் உங்க ஆத்மாவை தேய்ச்ச போகிறார். சரி, ஆத்மாவை தேய்ச்சுக்கிறதுனா என்ன? சரி, நம்ம ஆத்மால ஒரு காரியம் என்னென்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நம்ம ஆத்மால இருந்துதான் நிறைய அநேக காரியங்கள் நம்மளுடைய சிந்தனைக்கு வரும். நீங்க யோசிக்கிற எல்லா காரியமும் நம்மளோட ஆத்மால தான் ஸ்டோர் ஆகி போயிருக்கும். அதாவது நீங்க நினைக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளவு காரியத்தை பத்தி யோசிக்கிறீங்கன்னு நினைச்சு பாருங்க. என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா, நான் டெய்லி யோசிக்கிறேன், நிறைய காரியத்தை குறிச்சு யோசிக்கிறேன், ஆனா நான் என்னென்ன யோசிக்கிறேன், எவ்வளவு நேரம் யோசிக்கிறேன், எப்பவுமே யோசிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நாள் யோசிக்கிற அநேக காரியத்துல 75% ரிப்பீட்டடான ஒரு காரியத்தை தான் நம்ம யோசிக்கிறோம். எப்படி நான் பில் பே பண்ணுவேன், எப்படி நான் என்னோட பினான்சியலை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவேன், எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி என் வாழ்க்கை போகும், இல்ல இப்படியே முடிஞ்சு போயிடுமா, ஒரே காரியத்தை திருப்பி 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 நம்ம யோசிச்சு நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய மைண்டுக்கு அதிகமான ப்ரெஷரை தரும். அதனால என்ன நடக்குது, நம்ம யோசிச்சு நம்மளோட சரீரத்துக்கு நம்மளே ஒரு வழியை உண்டாக்கிடுறோம். நமக்கு தலைவலி வருது, ஸ்ட்ரெஸ் வருது, டிப்ரெஷன் ஆகுது, ஓவர் திங்கிங், எல்லாமே நம்மளுடைய ஃபெய்த்தையும் ஆண்டவர் மேல வச்சிருக்க ஒரு நம்பிக்கையும் என்ன பண்ணிடும், ஈஸியா உடைச்சிடும். சோ உங்களோட வாழ்க்கையில எந்த காரியத்தை குறிச்சியும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரோட அழகான வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவர் ஒரு ஆத்மாவை தேய்ச்சுகிறாருன்னு சொல்லும் போது உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவாங்க. மேபி சில பேர் நினைக்கலாம், இது எனக்கு ஓவர் திங்கிங்கா இருக்கே, நான் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், இதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போவாங்க, ரோட் ட்ரிப் போவாங்க, இல்ல ஏதாவது மூவி பார்க்க போவாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியில போறது, ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போறது, அப்படி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் மேபி வேணா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கலாம். இப்ப வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகும், மறுபடியும் ஒரு பயம் வரும், மறுபடியும் அந்த தாட்ஸ் வரும், ஐயோ நான் எப்படி நாளைக்கு இதை செய்ய போறேன், ஐயோ நாளைக்கு நான் எப்படி பண்ண போறேன், என்ன நடக்கும் என் வாழ்க்கையில, என்னடா இது எனக்கு நைட் எல்லாம் தூங்க முடியாம இந்த தாட்ஸ் என்ன பாடா படுத்துது, இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை தேய்ச்சுகிறார். இந்த மாதிரி திங்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்க டைம்ல திடீர்னு யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட, நான் இருக்க, கவலைப்படாத, எல்லாம் பார்த்துக்கலாம், சரியாயிடும் சொல்லும் போது எப்படி இருக்கும், கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா மனுஷனை காட்டிலும் நமக்குள்ள இருக்க தேவன் பெரியவர். அவர் உங்களோட கூட இருப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட எல்லா தேவைகளையும் அவர் மாற்றுவார், உங்களோட எல்லா கஷ்டங்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். ஆண்டவர் அழகான அந்த வசனத்தை கொடுத்திருக்கார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்மளை அவர் நீதியின் பாதையில நடத்துகிற தேவனா. நம்ம வேதத்தை வாசிக்க அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள போகும்போது நம்மளோட ஆத்துமா ரொம்ப ரொம்ப பூஸ்டப் ஆகும்.